வாத்தியார் குடும்பம்னு நம்பி வந்த பாருங்க என் புத்திய. பாப்பலாம் பாமா. சரிம்மா. வாத்தியார் குடும்பமா? வாத்தியார் குடும்பம். இப்ப சந்தோஷம் உனக்கு? மிச்சம் மீதி இருக்கிற மான மரியாதை வாங்கிட்டல, சந்தோஷமா? சரி விடுங்க, அதான் வந்துட்டு போயிட்டாங்களே. கூடவே என் மானமும் போயிடுச்சே. எதுக்காக நான் பைத்தியக்கார மாதிரி படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம்னு கதறிக்கிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னு தானே. வாத்தியாரா இருந்து ஏமாத்துறீங்களேன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு போயிட்டான். எனக்கு உசுரே போற மாதிரி அவமானமா இருக்கு. இந்த புரோக்கர் பையன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நல்ல மாப்பிளையா கூட்டிட்டு வான்னு தான் சொன்னேன். அதுக்காக இவ்வளவு படிச்ச மாப்பிளையா கூட்டிட்டு வருவாம நான் நினைச்சு கூட பாக்கலடா. போதும். படிப்போட அவசியத்தை நான் சொன்னப்ப கேட்கல. வந்தவன் மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டான்ல. இப்போ உனக்கு புரியுதா? அவ்வளவுதான். இதுக்கு மேல அவளை நான் படிக்க சொல்றப்ப யாராவது எதிர்த்து பேசுறீங்க, ஜாக்கிரதை. இப்பயாவது உனக்கு புரிஞ்சா? உண்மையிலே உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடிச்சுன்னா +2 முடிச்சு ஒரு டிகிரி முடிக்கிற வழியை பாரு. அப்பதான் நீ என் பொண்ணு. நீ நினைச்சது என்னவோ நல்லதுக்காக தான் பாட்டி. ஆனா ஏன் தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாம் அந்த படுபாவி புரோக்கர் செஞ்ச வேலை. அவன் மட்டும் வசதியான இடமா, படிப்பை பத்தி கவலைப்படாத இடமா பார்த்து கூட்டிட்டு வந்திருந்தானா இந்நேரம் நீ ஒரு பிள்ளைய பெத்து உங்க அப்பனை தாத்தா வாக்கியிருப்ப. எல்லாம் என் தலைவிதி. இல்ல பாட்டி, எல்லாம் என்னோட தலைவிதிதான். போதும் பாட்டி, அப்பா இவ்ளோ சொல்றாரு இல்ல. எனக்கு தான் அறிவு வளரணும். மான ரோஷம் வந்தாதான் என்னாலையும் நல்லா படிக்க முடியும். படிச்சிருவியாடி? படிச்சுதானே ஆகணும் பாட்டி. இதுக்கப்புறமா என்னால சும்மா இருக்க முடியுமா? நான் நிச்சயமா படிப்பேன் பாட்டி. அப்பா சொன்ன மாதிரியே இந்த +2 முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் ஈஸியான ஏதாவது ஒரு கோர்ஸா பார்த்து காலேஜ்க்கும் போறேன். ஒரு டிகிரியா கையில வாங்குவேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. எனக்கு தெரியும்டி கண்ணு. என் பேத்தி எவ்வளவு திறமைசாலின்னு எனக்கு தெரியும். எப்படியாவது பாஸ் பண்ணிடு கண்ணு. நீ பூவும் பொட்டுமா தாலி தொங்க இந்த பாட்டி கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். நான் கண்ணு மூட்டுறதுக்கு முன்னாடி உன் குழந்தைய கொஞ்சணும். அதுதாண்டி இந்த பாட்டியோட ஆசை. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். எல்லாத்தையும் நாம தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் கொஞ்சம் டைட்டா இருக்கு. நான் ஃப்ரீ ஆகும்போது சொல்றேன். சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க ஒர்க் முடிச்சிட்டு சொல்லுங்க. ஷியோர். மேடம் வாங்க மேடம். வாட் அ சர்ப்ரைஸ் மேடம். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. முக்கியமான கெஸ்ட். ப்ளீஸ் வாங்க மேடம், உட்காருங்க. மேடம் என்ன மேடம் அங்க உட்காருறீங்க? உங்களுக்காக தான் நான் எந்திரிச்சேன். வாங்க இங்க உட்காருங்க. டிகே, நீங்க தான் இப்ப சப் கலெக்டர். நான் விஆர்எஸ்ல போன டெபியூட்டி கலெக்டர். உங்க சீட்ல நான் உட்காரலாமா? மேடம் கவர்மெண்ட் உங்களுக்கு விஆர்எஸ் கொடுத்துருக்கலாம். ஆனா எங்க மனசுல நீங்க தான்
நிரந்தர டெப்டி கலெக்டர். நீங்க உட்கார்ந்தாதான் அந்த சீட்டுக்கே மரியாதை. ப்ளீஸ் மேடம், வாங்க உங்க சீட்ல உட்காருங்க. எல்லாரும் வாங்க. வாங்க உள்ள வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சும்மா ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே பழைய பாசத்துல உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். என்ன வேதாந்தம், உங்க மேல என்கொயரி எல்லாம் முடிஞ்சுதா? மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டீங்க போல. உங்க புண்ணியத்துல முடிஞ்சது மேடம். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். பரவாயில்ல, நன்றி எதிர்பார்த்தா உதவி செய்றேன். என்ன நர்மதா, உன் ஹஸ்பண்ட் இப்போ ஒழுங்கா இருக்காரா? எங்க மேடம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரும்பவும் அதிகமா குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடந்தாரு மேடம். நான் மறுபடியும் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிருக்கேன் மேடம். அடடா, அங்கேயும் சரிப்பட்டு வரலனா சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரைவேட் சென்டர் இருக்கு, அங்க அட்மிட் பண்ணா ஜென்மத்துக்கும் குடியை பத்தி நினைக்கவே மாட்டாரு. அடுத்த தடவை சொல்லுங்க, அங்கேயே அட்மிட் பண்ணிடலாம். சரி வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? வணக்கம் சார். சார் சார் யார் நீங்க? சப் கலெக்டர் சேர்ல நீங்க ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? டிகே, என்ன இது? சார், மேடம் ரொம்ப செல்வாக்கானவங்க சார். விஆர்எஸ் வாங்கின டெப்டி கலெக்டர் சார். அந்த மரியாதைக்காக தான். நான்சென்ஸ். என்ன பைத்தியக்காரதானே அது? அதான் விஆர்எஸ் வாங்கிட்டாங்கல்ல, பதவியை விட்டு இறங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களும் சாதாரண பப்ளிக் தான். அவங்கள போய் இந்த சீட்ல உட்கார வைப்பீங்களா? டு யூ ஹேவ் எனி சென்ஸ்? உங்களுக்கு புரோட்டோகால்லாம் என்னன்னு தெரியாதா? இந்த சீட்டுக்கு என்ன மரியாதைன்னு தெரியாதா உங்களுக்கு? டிகே, அவருக்கு மனுஷங்களையும் தெரியல, மரியாதையும் தெரியல. லெட் மீ லீவ். யூ ஷட் அப். நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கெட் அப் ஃப்ரம் தி சேர் அண்ட் கெட் அவுட் ஆஃப் தி கேம்பஸ். 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்கப்புறம் உங்களை இந்த கேம்பஸ்ல பார்த்தேன், நடக்கிறதே வேற. ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? போங்க, அவங்க சீட்டுக்கு போங்க. மேடம், சாரி மேடம், அவரு உங்களை பத்தி தெரியாம மன்னிச்சிருங்க மேடம். சாரி மேடம், எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். உங்களோட பவர் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மேடம். இந்த சந்திரகலானா யாருன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். மத்தவங்களுக்கு வேணும்னா பதவியில இருக்கிறப்பதான் மரியாதை கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பதவிக்கே என்னாலதான் மரியாதை. புரியுதா? சாரி மேடம், சாரி, ரியலி சாரி மேடம். என்னையே அந்த சீட்ல இருந்து எந்திரிக்க வச்சிட்டீங்கல்ல,
நான் நினைச்சா 7 ஜென்மத்துக்கும் அந்த சீட்ல உங்களை உட்கார விடாம பண்ண முடியும். அது புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த நிமிஷம் நான் நினைச்சாதான் அந்த சீட்ல மறுபடியும் நீங்க உட்காரவே முடியும். என்ன பண்ணலாம்? ப்ளீஸ் மேடம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். நான் தெரியாம பேசிட்டேன் மேடம். அதான் இந்த கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் புரோட்டோகால் எல்லாம் ஆர்டினரி பப்ளிக்கு தான். நான்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன். பொழைச்சி போங்க. இனியாவது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். டிகே மேடம், நான் வரேன். வணக்கம் சார். அம்மா நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க சார். உள்ள வாங்க சார். ஹேய் பேபி. செக்யூரிட்டி பார்த்துட்டு இருக்காங்க வாசி. கொஞ்சம் செக்யூரிட்டி. சோ வாட் பேபி? நீ என்னோட புருஷன், நான் உன் பொண்டாட்டி. கட்டி பிடிச்சிப்போம், கிஸ் பண்ணிப்போம். தப்பு என்ன? அதுக்கு தானே பேச வந்திருக்கேன். ப்ளீஸ் ஓகே. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா. ஓகே. அம்மா வீட்ல இல்ல? அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. சரி, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? சரளாக்கா, சரளாக்கா. ஏய், நீ என்ன நிக்கிற? வா உட்காரு. உட்காரு. இத வந்துட்டேன் கண்ணு. என்னக்கா இவ்ளோ நேரம்? சார் வந்ததும் பாயசம் சூடா இருக்கணும், பாசந்தி கூலா இருக்கணும்னு சொன்னல, அதான் எடுத்துட்டு வரேன். என்ன வசுந்தரா இதெல்லாம்? உனக்காக நான் யூடியூப் பார்த்து பண்ணிருக்கேன். இது எள்நி பாயசம், இது பாசந்தி. என்ன சாப்பிடுற? இதுவா அதுவா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு பசி எடுக்கல. ஏய், அது எப்படி? உனக்காக நான் இவ்ளோ பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட விடாம விட்டுருவேனா? தம்பி வெயில்ல வந்திருக்கார்ல, கூலிங்க இந்த பாசந்தியே சாப்பிடலாமே. That's a good idea. கொஞ்சமா இந்தா. இல்ல நானே சாப்பிடுறேன். எனக்கு இருக்கிற டென்ஷன் இவ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே. இவங்க அம்மா கிட்ட எப்படி பேச போறேனோ, எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேனோ புரியல. ஏய், என் Dress பார்த்து எதுவுமே சொல்லல? நல்லா இருக்கு. ஏய், இது நீ வாங்கி கொடுத்த ஆக்சசரிஸ் தான். நல்லா தான் இருக்கு. நீ நார்மலாவே இல்ல பேபி. உங்க அம்மா கிட்ட பேசணும்ல, அந்த டென்ஷன் தான். என்ன பண்றது? உங்க அண்ணன் இல்ல? அவன் உள்ள இருக்கான். சாப்பிடு. சரி. ஹேய், அம்மா வந்துட்டாங்க. என்னது? அம்மா வந்துட்டாங்களா? ஹேய், அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இல்ல ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட். சரி வா, அம்மா போய் வெல்கம் பண்ணலாம். வா. அம்மா எதுக்கு இதெல்லாம்? ஹலோ மேம். கையெடுன்னு சொல்லிட்டு இருக்கல. ஆதி எங்க? சாப்பிட்டானா அவன்? மா, அவருக்கு மாடியிலே ரூம்ல கொண்டு போய் கொடுத்தேம்மா. வேணான்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லிட்டாரு. சரி, அவனை கூப்பிடு. சரிங்கம்மா. என்னடா இதெல்லாம்? நைட்டும் சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடல, இப்பவும் வேண்டாமா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? எனக்கு பிடிக்கல, வேணாம். ஏண்டா உனக்கு இவ்ளோ பிடிவாதம்? யாரு பிடிவாதம் பிடிக்கிறா?
2 பிசினஸ் பண்ண ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப அவ்வளவுதானா? அடுத்து நான் ஜெயிக்க மாட்டேனா? நீங்களே நான் தோத்து போனவன்னு முடிவு பண்ணிட்டா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? பிசினஸே பண்ணாதன்னு சொல்லலப்பா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோன்னு சொல்றேன். எதுக்கு? இதே வேகத்தோட உடனடியா இறங்கினா தானே ஜெயிக்க முடியும். இது வரைக்கும் 60 லட்சம் லாஸ் ஆயிருக்கு. அதுல இருந்து நான் கொஞ்சம் மூச்சு விட டைம் வேண்டாமா? ஏன் 25 லட்சம் உங்ககிட்ட இல்லையா? சரி, இனி பேசி பிரயோஜனம் இல்ல, நான் வரேன். டேய் நில்லுடா. நான் சொல்ல வரது உனக்கு இப்ப புரியாது. அது புரிய வரப்ப ரொம்ப லேட் ஆயிடும். நானே நல்ல பிசினஸா உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னா கேட்க மாட்டியா? என்ன பிசினஸ் அது? புதுசா ஒரு பையன் ஆப் டெவலப் பண்ணிருக்காமா, டூரிசம் ஆப். லான்ச் பண்ணா ஷுவரா சக்சஸ் ஆகும். அத வாங்க போறேன். அத பத்தி எனக்கு ஒன்னும் தெரியலையே. எனக்கு நல்லா தெரியுமா. இப்பெல்லாம் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பிசினஸ் தான் நல்லா போகுது. அவ்வளவுதானே? சரி, 2 நாள்ல நான் பணம் தந்துடுறேன். இப்ப வா, உட்காந்து சாப்பிடு. உட்காரு. தேவையில்ல, அப்ப நானும் 2 நாள் கழிச்சே சாப்பிடுறேன். டேய், நான் பணம் தரலன்னு சொல்லலடா, 2 நாள்ல தரேன்னு தானடா சொல்றேன். நானும் சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லலையே, 2 நாள் கழிச்சு சாப்பிடுறேன்னு தானே சொல்றேன். அம்மா கிட்டே நெகோஷியேட் பண்றியாடா? நீங்களும் உங்க பையன் கிட்ட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. டேய், நான் என்ன சொல்ல வர? எவ்வளோடா பணம் வேணும்? ஜஸ்ட் 25 lakhs மா. அந்த பேக் எடுத்துட்டு வா. பேபி, அம்மா நம்ம விஷயத்தை பத்தி பேச உன்னை கூப்பிட்டு அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு நீ ஒன்னும் ஃபீல் பண்ணல? இல்ல எனக்காக தானே நீ ஃபீல் பண்ணல. அதனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ஸ்வீட். இந்தா, இனிமேலாவது ஒழுங்கா சாப்பிடு. தேங்க்ஸ் மா. தேங்க் யூ so much மா. டேய் 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 டேய், சாப்பிட்டுட்டு போடா. செக் கொடுத்திருக்கீங்கம்மா, செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். டேய், யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? ஹலோ கார்த்திக். ஹாய். எப்படி? டேய், அம்மா, ம், எங்க விஷயத்தை பத்தி பேசணும்னு. இல்ல வர சொல்லியிருந்தீங்க, அதான். ம். உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்பவே என்கிட்ட அவ விஷயத்த சொல்லிட்டா. எத்தனை மாசமாச்சு? இன்னும் நீயே உங்க வீட்ல விஷயத்த சொல்லல? அது சீக்கிரமாவே சொல்லிடுறேன் மேடம். போன தடவை இதே தானே சொன்ன? என்னோட ப்ரெஷர் பத்தி உனக்கு தெரியாது கார்த்திக். மினிஸ்டர் வீடு, பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு அவ்வளோ பேரும் இவ்வளோ பொண்ணு கேட்டு ஒரே ப்ரெஷர். பத்தாக்குறைக்கு எங்க ஜோசியர் வேற வர குரு பயிற்சிக்குள்ள இவளுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. புரியுது மேடம். இப்பவே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாதான் குறிப்பிட்ட நாளுக்குள்ள கல்யாணத்தை முடிக்க முடியும். இவளுக்கு அடுத்து அவனுக்கும் பொண்ணு ரெடியா இருக்கு. இவ கல்யாணத்தை டிலே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? இல்ல மேடம், சீக்கிரமா வீட்டில் சொல்லிடுறேன். சாதாரணமாவே உங்க வீட்டுல சொல்றதுக்கு நீ யோசிப்ப. பத்தாக்குறைக்கு உங்க சொந்தக்கார பொண்ணே உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு. இதுல படிப்பு பத்தலன்னு காரணம் வேற. மேடம், அது வந்து எல்லாம் எனக்கு தெரியும். இவ சொல்லிட்டா. சரி, இப்ப சொல்லு. உங்க அம்மா கிட்ட எப்படி சொல்ல போற? அம்மா கிட்டயா? அம்மா கிட்ட எப்படி சொல்றது? மேடம்,
ஆக்சுவலி வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரு ப்ரொசீஜர் உண்டு மேடம். நானும் அப்பாவோ இல்லை தங்கச்சியோ அம்மாவுக்கு பிடிக்காத எந்த விஷயமா இருந்தாலும் எங்கள் அண்ணன் மூலியமாக தான் சொல்லுவோம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். சரி, உன் பிரதர் கிட்ட சொல்லிட்டியா? அதையும் சீக்கிரமாகவே சொல்லிடுறேன் மேடம். வாட் இஸ் திஸ் கார்த்திக்? இந்த மாதிரி வளவள கொலக்கலான் இருந்தா எனக்கு பிடிக்காது. உங்க அண்ணன் கிட்ட சொல்லணும், அவ்வளவுதானே? அவனை வர சொல்லு, நானே பேசிக்கிறேன். அது மேடம், அது வந்து முடியாது மேடம். அவன்கிட்ட நான் தான் பேசணும். ஸோ அதான் சரியா வரும். ஏன் நான் பேசினா என்ன பிரச்சனை? அது வந்து அண்ணங்கிட்ட நானே. சாரிப்பா, ஏற்கனவே நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட. இதுக்கு மேல எனக்கு டைம் இல்லை. இவ சொன்னதும் நான் ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணனா? எங்க ஸ்டேட்டஸ்க்கு உங்க சம்பந்தம் சரிப்பட்டு வருமான்னு யோசிச்சேனா? இல்ல. ஏன்? என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான். இதுக்கு மேல எந்த காம்ப்ரமைஸும் நான் பண்ணிக்க மாட்டேன். புரியுது மேடம், ஆனா எங்க வீட்டில். நோ எக்ஸ்கியூஸ். கெட் யுவர் பிரதர், நான் பேசிக்கிறேன்.